நேற்று நடந்த மேட்ச் ஆர்சிபி ஃபேன்ஸோட வாழ்நாள் சந்தோஷமா அந்த மேட்ச் அமைஞ்சிருச்சு. என்ன அடி! மற்ற டீம்ஸை ஆர்சிபி இந்த அளவுக்கு அடிச்சா கூட சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க அவங்களோட ஃபேன்ஸு. ஆனால் சிஎஸ்கே போல போல இருக்கு. உண்மையிலேயே வார்த்தையில மக்களை விவரிக்க அவ்வளோ அடி. ஆரம்பத்தில் நம்ம பவுல் பண்ணும்போது இத்தனைக்கும் டாஸ் வின் பண்ணது நம்ம தான் பவுலிங்னு அப்படி கெத்தா எடுத்தோம். சரி, நல்ல ப்ராப்பர் பிளான் இருக்குன்னு பார்த்தா ஆர்சிபிக்கு ஒரே ஒரு பிளான் தான் இருந்திருக்கு. அடிச்சு பழகணும், அவ்வளோதான். எந்த பாலை பார்த்தாலும் அடி அப்படின்ற மாதிரி தான் வந்தாங்க. ஆனால் நம்ம பவுலர்ஸோட பவர் பிளே ஸ்பெல் இருக்குல்ல, அது நல்லாவே இருந்துச்சு. ஓகே, பரவாயில்லையே, கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஆர்சிபி அடிச்சு அடி இருக்குல்ல, அடி இல்லை இடி. இப்போ ஃபுல்லாக சென்னையில் மழை. இந்த இடியை விட நேற்று அடிச்ச அடி இருக்குல்ல, அந்த சத்தம் தான் இன்னும் இடியா கேட்டுட்டு இருக்கு. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 3 விக்கெட்ஸை மட்டுமே இழந்து 250 ரன்ஸ் என்ன காட்டு. இதுக்கப்புறம் சிஎஸ்கே சும்மா ஒரு டார்கெட்டை செட் பண்ணாலே நம்ம உதறிடுவோம். 250 எங்க இருந்து நமக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. 207 ரன்ஸை மட்டும்தான் அடித்தோம். 20 ஓவர்ஸ் கூட ஃபுல்லாக விளையாட முடியல. 19.4 ஓவர்ஸில் மேட்ச் முடிஞ்சிச்சு. 207 மட்டும் தான் அடிச்சிருந்தோம். சிஎஸ்கே டிபிஎஸ்கே அப்படின்னு பேரை மாற்றிக்கலாம், 2 பாயிண்ட் சூப்பர் கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா பாருங்க, எந்த டீம் சிஎஸ்கே விளையாட வந்தாலும் சரி, அந்த டீம் கிட்ட போனால் 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்கப்பா, அவங்கள ரொம்பலாம் கலையாகாதீங்கப்பா, அந்த டீம் நமக்காக வரம் கொடுக்குற டீம்ன்ற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது தெரிஞ்சு என்னவோ இப்போ இந்த பிரிலிமினரி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு சிஎஸ்கே அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, எதுக்கு ஆர்சிபினால வெயிட்டாக இருக்கு டீம், மற்ற டீம்ஸ் அடிச்சு எடுத்துக்கிட்டோம். சிஎஸ்கே எல்லாருக்கும் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட போகிறாங்க. ஆர்சிபி ஆல்ரெடி உள்ளே போயிடுவாங்க பிளே ஆஃபுக்கு. எதுக்கு அவங்கன்ற மாதிரி ஒரு மேட்ச் மட்டும் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ டீம் பெரிய மாற்றலாம் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்கிறதுனால என்னப்பா இப்படி விமர்சிக்கிறேன்னு நினைக்காதீங்க. சிஎஸ்கே மேலே நம்மளுக்கு இன்னும் பற்று இருக்கு. நம்ம பேக் பண்ண தான் போகிறோம். அதுக்காக குற்றம் குறையே பேசக்கூடாதுன்னா அப்புறம் பேக் பண்ணினா பிரயோஜனம். ஸோ இதுமாரி பேரை மாற்றினா சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, மேலே அடிச்ச ஒரு டீமும் நம்மள அடிச்சு தான் போயிருக்காங்க. ஃபுல்லாக டாப்பில் இருக்கிறது ஆர்சிபி, குழந்தை கட்டினாங்களா ஃபர்ஸ்ட் பிளேஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் செம்மடி அடிச்சாங்க பாருங்க, ஒரு சின்ன பையனை வச்சு நம்ம கதையை முடிச்சாங்களா, அவங்க செகண்ட் பிளேஸ். டெல்லி அடுத்த மேட்ச் நம்ம அவங்க தான் ஆட போகிறோம், என்ன கதையாக போகிறோம்னு தெரியல. இதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ மேலே இருக்க டாப் 4 டீம்ஸில் 3 டீம்ஸ் நம்மளை பொழுதுட்டு போயிருக்காங்க. ஒரே ஒரு டீம் உலக காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுவும் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் கடைசி இடத்துல யாரு வேற இருக்க முடியும்? none other than சிஎஸ்கே, நம்ம டிபிஎஸ்கே தான். ஆக்சுவலா சில ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் ஐபிஎல்ல கட்டி ஆண்ட பரம்பரையா இருந்தோமா, அப்ப மேல இருக்க 2 இடங்களை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் யாரு, செகண்ட் யாரு, நம்ம பங்காளி எல்லாம் மேல வராங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு நாளைக்கு அவங்க ஃபர்ஸ்ட், இப்படி போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி இங்க பார்க்க ஆரம்பிச்சோம் சிஎஸ்கேவை. அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி போன சீசன்ல இங்க தேட ஆரம்பிச்சோம். அந்த சீசன் முடிகிறப்ப இங்கே தேட ஆரம்பிச்சிட்டோம் 9வது இடமான்ட்டு. இப்பெல்லாம் ஸ்ட்ரைட்டா 10 தான். மஞ்சள் கலர் 10ல் இருக்கா மட்டும் பாரு, அவ்வளவுதான். இந்த முறை யாருக்கு 2 பாயிண்ட்ஸை கொடுத்துருக்க மாதிரி செக் பண்ணுன்னு அப்படி போற மாதிரி ஆயிடுச்சு. நெட் ரன் ரேட் பாத்தீங்களா, -2.52. இது பிளஸ்ஸா மாறி பாயிண்ட்ஸ் மேலே ஏறி நம்ம பிளே ஆஃபுக்கு போயிட்டு கஷ்டம் தான், ஆனா இம்பாசிபிள் இல்லை. பாருங்க, இன்னும் எவ்வளவுதான் நம்ம பேக் பண்றதுன்னு தெரியல, இவ்வளவு அடியை வாங்கியும் கூட.